நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே பார்த்த வீடியோக்களில் ஷேர் மார்க்கெட்டோட பிஹைண்ட் த சீன்ஸில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அவங்களோட ரோலெல்லாம் என்னன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே இருக்க அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸை பாருங்கள். அப்படி இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோஸோட லிங்க்கெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இந்த கம்பெனிஸ்லாம் லிஸ்ட் ஆகுதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் எதனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸாக வந்து லிஸ்ட் ஆகுதுன்றதுக்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிறதால ஃப்யூச்சரில் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு அடிப்படையாக இருக்கும். ஸோ ஒரு கம்பெனி எப்படி உருவாகுது, அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டேஜஸில் அது எப்படி க்ரோத் ஆகுது, அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு பப்ளிக் லிமிட்டடாக லிஸ்ட் ஆகிறதுக்கான அவசியம் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் நல்ல ஒரு ப்ரில்லியண்ட்டான பிஸ்னஸ் ஐடியாவோடு இருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இதை ஒரு கற்பனையாக பண்ணிப்போம். இப்போ ஒருத்தர் வந்து அவரோட ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மொபைல் ஃபோனை தன்னால் தயாரிக்க முடியும்னு நினைக்கிறாரு. நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான நல்ல குவாலிட்டியான மொபைல் ஃபோன் நல்ல ஒரு ரேட்டுக்கு நல்ல தரமாக அவரால் தயாரித்து கொடுக்க முடியுன்ற ஒரு பிஸ்னஸ் ஐடியாவோடு இருக்கார். அவரால் இது கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்ற அவரோட முழு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார். இந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸை எடுத்து நடத்துறதுக்கான பணம் எப்படி ரெடி பண்ணுறதுன்ற ஒரு பிரச்சனை வரும். அவருக்கு எந்த ஒரு பிஸ்னஸ் பேக்ரவுண்டும் கிடையாது. ஸோ எந்த இன்வெஸ்டரும் அவருக்கு உதவி பண்ண முன் வர மாட்டாங்க. இதுக்கு இப்போ பிஸ்னஸ்க்கு பணம் ரெடி பண்ணணுன்னா ஒரு 2 வழி தான் இருக்குது. ஒன்று, அவங்களோட ஃபேமிலியை அப்ரோச் பண்ணி அவங்கக்கிட்ட, ஃபேமிலி இல்லாட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸை அப்ரோச் பண்ணி அவங்கக்கிட்ட இந்த பணத்துக்கான ஒரு ஹெல்ப்பை கேட்கலாம். அப்படி இல்லாட்டி பேங்க் அப்ரோச் பண்ணி லோன் கேட்கலாம். பேங்க் அப்ரோச் பண்ணி லோன் வாங்குறதுன்றது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்காது. ஏன்னா ஆரம்ப காலத்தில் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஆரம்ப காலத்தில் நம்ம பேங்க்கு போய் லோனுக்காக அப்ரோச் பண்ணோன்னா கண்டிப்பாக அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு பேங்க்கில் போய் லோன் அப்ளை பண்ணாமல் அவர்கிட்ட கொஞ்சம் சொந்தமாக பணம் இருக்குது, ப்ளஸ் அவரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் இருக்காங்க, அவங்கள கன்வின்ஸ் பண்ணி தன்னோட பிஸ்னஸ் ஐடியாஸ் எல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களையும் அந்த பிஸ்னஸ்குள்ளே வர வைக்கிறாரு. இப்போ இந்த 2 ஃப்ரெண்ட்ஸு பார்த்திங்கன்னா, அவரோட பிஸ்னஸோட ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அவங்க வராங்க. ரொம்ப அதிகப்படியான ரிஸ்க் அவங்க எடுக்கிறாங்க. ஏன்னா இந்த பிஸ்னஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வராங்க. அவங்க இந்த பிஸ்னஸ் எப்படி போகும் என்னன்ற எந்த மாதிரி ஒரு ஐடியாவுமே இல்லாமல் பிளைண்டாக அவங்க வந்து இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வர இந்த 2 ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம ஃபினான்ஷியல் லாங்குவேஜ் படி இவங்களை ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா, அது ஒரு கடனாக அவங்க கொடுக்கல, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவங்க போட்டிருக்காங்க இந்த பிஸ்னஸில். இப்போ இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சி அவரோட சொந்த பணம் ப்ளஸ் இந்த 2 ஃப்ரெண்ட்ஸோட பணம் இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 5 கோடி கேபிட்டல் அவங்க ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஆரம்ப ஸ்டேஜில் இந்த பிஸ்னஸில் போட்ட இந்த கேபிட்டல் அமௌண்ட் 5 கோடியை வந்து இந்த சீடு ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சீடு ஃபண்டுன்றது அந்த தொழில் ஆரம்பித்த அந்த தொழில் முனைவரோட அக்கௌண்ட்டில் அது இருக்காது. இந்த ஒரு கம்பெனியாக இந்த 3 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு இப்போ ஒரு கம்பெனியாக ஆரம்பிக்க போகிறாங்கல்ல, அந்த கம்பெனியோட அக்கௌண்ட்டில் தான் இந்த சீடு ஃபண்டுன்றது இருக்கும். இந்த சீடு ஃபண்டுன்றது இந்த கம்பெனியோட அக்கௌண்ட்டில் வந்து இந்த கம்பெனியோட அக்கௌண்ட்டில் வந்த உடனே இந்த பணம் வந்து இந்த கம்பெனியோட இனிஷியல் ஷேர் கேபிட்டலாக இது கருதப்படும். இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்த அந்த ப்ரொமோட்டர் ப்ளஸ் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 3 பேருமா சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதால இவங்களோட ஓனர்ஷிப்பை எல்லாம் உறுதிப்படுத்துறதுக்காக இவங்க 3 பேருக்குமே ஷேர் சர்டிஃபிகேட்ஸ் வழங்கப்படும். இப்போ இந்த கம்பெனியோட ஒரே சொத்து மதிப்புன்னு இப்போ சொல்லப்போனால், அந்த ஆரம்ப ஸ்டேஜில் இப்போ இந்த கேபிட்டல் அமௌண்ட் போட்டு ஆரம்பிச்சிருக்காங்களா இந்த 5 கோடி, இதுதான் இந்த கம்பெனியோட அசட்டாக இப்போ கருதப்படும். இந்த கம்பெனியோட வேல்யூ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 கோடி. ஸோ
இந்த அமௌண்ட்டை தான் இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்னு சொல்லுவாங்க. இப்போ ஷேர்ஸை எப்படி இந்த 3 பேருக்கும் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இது ரொம்பவும் சிம்பிள் தான். இப்போ கம்பெனியோட ஒட்டுமொத்த மதிப்பு வந்து இப்போ 5 கோடின்னு இருந்துச்சுன்னா, இப்போ அதை ஒரு ஷேரோட மதிப்பு 10 ரூபான்னு அதை பிரித்தாங்கன்னா 50 லட்சம் ஷேர்ஸாக அதை பிரிப்பாங்க. இதுவே அந்த ஒரு ஷேரோட மதிப்பு ஒரு 5 ரூபான்னு வச்சு பிரித்தாங்கன்னா 1 கோடி ஷேர்ஸாக அதை பிரிப்பாங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம ஒரு ஷேரை வந்து 10 ரூபான்னு அவங்க பிரிக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம். இப்போ இந்த ஒரு ஷேரோட விலை 10 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணதால் இப்போ இந்த 10 ரூபான்றது என்னென்னு பார்த்திங்கன்னா இதுதான் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ஷேர்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் வேல்யூனா தமிழில் முகப்பு விலைன்னு சொல்லுவாங்க. இந்த டோட்டலாக 50 லட்சம் ஷேர்ஸாக இப்போ பிரிச்சுருக்காங்கள்ல, இப்போ இந்த 50 லட்சம் ஷேர்ஸை வந்து ஆத்தரைஸ்டு ஷேர்ஸ் ஆஃப் த கம்பெனின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 50 லட்சம் ஷேர்ஸை எப்படி அலாட் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ரொமோட்டருக்கு அதுக்கப்புறம் அவங்க கூட இருந்த அந்த 2 ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இவங்க 3 பேருக்கும் அலாட் பண்ணிவிட்டு அது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸை வந்து அப்படியே தக்க வச்சுக்குவாங்க. அதை பிரிக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஃப்யூச்சரில் அதை இஷ்யூ பண்ணுறதுக்காக இந்த குறிப்பிட்ட ஷேர்ஸை வந்து பிரிக்காமல் அப்படியே தக்க வச்சு அப்படியே வச்சுருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் அந்த தொழிலை ஆரம்பிக்கணும்னு ஐடியா போட்டு ஆரம்பித்தார்ல, அவருக்கு வந்து ஒரு 40% ஆஃப் த ஷேர்ஸும் மீதி இருக்க அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் அந்த 2 ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு 5% அலாட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது மொத்தம் 50% ஆஃப் த ஷேர்ஸ் வந்து இப்போ அலாட்மெண்ட் ஆகிடுச்சு. மீதி இருக்க அந்த 50% ஆஃப் த ஷேர்ஸை எந்த ஒரு அலாட்மெண்ட்டும் பண்ணாமல் அதை அப்படியே தக்க வச்சு அப்படியே வச்சுருப்பாங்க. அது ஃப்யூச்சரில் இஷ்யூ பண்ணுறதுக்காக அதை அப்படியே வச்சுருப்பாங்க. இப்போ இந்த 50% ஆஃப் த ஷேர்ஸ் அந்த ப்ரொமோட்டர்ஸ்க்கும் அந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் 2 பேருக்குமே அலாட் பண்ணதால் இந்த ஷேர்ஸை வந்து இஷ்யூடு ஷேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் இந்த கம்பெனி ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக ஆரம்பிக்கும் போது அந்த ஷேர்ஸை எப்படி பிரிச்சுருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா, அந்த ப்ரொமோட்டர் அந்த தொழிலை ஆரம்பிக்கணுன்ட்டு ஐடியாவோடு வந்தார்ல, அந்த ப்ரொமோட்டருக்கு வந்து 20 லட்சம் ஷேர்ஸ் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா 40%. இப்போ 50 லட்சம் ஷேர்ஸில் இந்த 20 லட்சம் ஷேர்ஸுங்கிறது 40%. அடுத்து அந்த ஃப்ரெண்ட்ஸு 2 பேருக்கு 5% ஈச்சுன்ட்டு அலோகேட் பண்ணுவாங்கள்ல, அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஷேர்ஸ் கிடச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா 2.5 லட்சம் ஷேர்ஸ் 2 பேருக்குமே கிடச்சிருக்கும். இந்த ஏஞ்சல் 1 இன்வெஸ்டருக்கு ஒரு 2.5 லட்சம், ஏஞ்சல் 2 இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு 2.5 லட்சம் ஷேர்ஸ் கிடச்சிருக்கும். மொத்தமாக இந்த ப்ரொமோட்டருக்கு ஒரு 40%, இந்த 2 ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு 5% மொத்தமாக 50% ஷேர்ஸ் இப்போ வந்து அலோகேட் ஆகிடுச்சு. 50 லட்சம் ஷேர்ஸில் 25 லட்சம் ஷேர்ஸ் இப்போ அலோகேட் ஆகிடுச்சு. இதை தான் இந்த டேபிளர் காலத்தில் நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒன்று நோட் பண்ணணும். 50% ஆஃப் த ஷேர்ஸு மொத்தம் 25 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இன்னும் கம்பெனிலேயே தான் அப்படியே அலாட் ஆகாமல் அப்படியே தக்க வச்சு அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த ஷேர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் எதுவும் யாருக்கும் அலாட் ஆகலை. இது ஃப்யூச்சர் இஷ்யூக்காக அது கம்பெனியோட ஷேர்ஸை அப்படியே வச்சுருக்காங்க. இப்போ இந்த ப்ரொமோட்டர்கிட்ட நல்ல ஒரு கம்பெனி ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது பிஸ்னஸை பண்ணுறதுக்கான இப்போ பணமும் சீடு ஃபண்டும் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பிஸ்னஸை நல்ல முறையாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரொம்ப ஜாகிரதையாக நல்லா அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நினச்ச போல் நல்லா பண்ணுறாரு. ஒரே ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் மட்டும் அவர் வச்சு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரே ஒரு ரீட்டைல் ஸ்டோரு, மெயினான ஒரு சிட்டியில் ஒரே ஒரு ஸ்டோரு, ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட், இது 2த்தையும் வச்சு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நல்லா ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆஃப்டர் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவரோட பிஸ்னஸ் நல்லா போக ஆரம்பிச்சிச்சு. அவர் போட்ட அந்த பணத்தையும் அவங்க பிரேக் ஈவன் பண்ணி அந்த 2 வருஷத்தில் அவங்க போட்ட பணத்தையே இப்போ எடுத்துட்டாங்க. இப்போ அவங்க வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. நல்ல ஒரு நாலேஜும் இதை பற்றின அவங்களுக்கு வந்துடுச்சு. நல்ல கான்ஃபிடென்ட்டாகவே இந்த பிஸ்னஸை இப்போ அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கிறதால இன்னும் கான்ஃபிடென்ஸ் அவருக்கு அதிகமாக நம்பிக்கை இருக்கிறதால அவர் அந்த ப்ரொமோட்டர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு பார்த்திங்கன்னா, இன்னும் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் இன்னும் சில ரீட்டைல் ஸ்டோர்ஸு சிட்டிஸில் அவர் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றாரு. ஸோ அதுக்கான ஒரு பிஸ்னஸ் பிளான் அவர் போடுறாரு. அதுக்கான தேவைப்படுற இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா அவருக்கு 7 கோடி அவருக்கு தேவைப்படுது. இப்போ இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ ஒரு நல்ல ஒரு பெட்டரான சுச்சுவேஷன்லேயே இருக்கார். ஏன்னா இவரோட பிஸ்னஸ் வந்து இப்போ நல்ல ஒரு இன்கமும் தர ஆரம்பிச்சிருக்கு. நல்ல வருமானமும் இவரோட பிஸ்னஸ்லேருந்து இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இவர் பிளான் பண்ணியிருக்க இந்த பணத்துக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு இன்வெஸ்டரே அவர் போய் மீட் பண்ணுறாரு. இவரோட பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இன்வெஸ்டர் வந்து
வர தயாராக இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா இவரோட கம்பெனியில் ஒரு 14% ஆஃப் த ஷேர்ஸை வந்து இவர் எதிர்பார்க்குறாரு. அந்த 7 கோடி பணத்தை இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த கம்பெனி ஷேர்ஸில் ஒரு 14% இவர் எதிர்பார்க்குறாரு. இப்போ இந்த 2வது ஸ்டேஜில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாருல்ல பணம் 7 கோடி. இப்போ இவரை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஞ்சூர் கேபிட்டலிஸ்ட், விசின்னு சொல்லுவாங்க. இந்த 2வது ஸ்டேஜில் வர இந்த பணத்தை வந்து சீரியஸ் ஏ ஃபண்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வெஞ்சூர் கேபிட்டலிஸ்ட்டுக்கு 14% ஆஃப் த ஷேர்ஸை இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் இந்த செகண்ட் ஸ்டேஜில் இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேபர் காலத்தில் இருக்க போல தான் இருக்கும். அதே ப்ரொமோட்டருக்கு அந்த 20 லட்சம் ஷேர்ஸு 40% ஹோல்டிங், அதாவது 20 லட்சம் ஷேர்ஸ் வரும். ஏஞ்சல் இன்வெஸ்டர் 1க்கு வந்து 5% ஆஃப் ஹோல்டிங் 2.5 லட்சம் ஷேர்ஸு. ஏஞ்சல் 2 இன்வெஸ்டருக்கு ஒரு 5% ஆஃப் ஹோல்டிங்கு, அவருக்கு ஒரு 2.5 லட்சம் ஷேர்ஸ். இப்போ புதுசாக வந்து இந்த வெஞ்சூர் கேபிட்டலிஸ்ட் இவர் ஒரு ப்ரொஃபஷ்னல் இன்வெஸ்டர். இவர் அதிக அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு 14% ஆஃப் த ஹோல்டிங்ஸு இவருக்கு தரதாக ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இவர்கிட்ட இப்போ ஒரு 7 லட்சம் ஷேர்ஸை இவருக்கு அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ மொத்தமாக 64% ஆஃப் த ஷேர்ஸ் வந்து அலாட் ஆகிடுச்சு. மொத்தம் 32 லட்சம் ஷேர்ஸு இப்போ இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு அலாட் ஆகிடுச்சு. இது இல்லாமல் இப்போ இன்னும் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஒரு 36% ஆஃப் த ஷேர்ஸ் வந்து அப்படியே அலாட் ஆகாமல் தான் இருக்குது. இது வந்து ஃப்யூச்சரில் இஷ்யூ பண்ணுறதுக்காக இன்னும் இந்த 36% ஆஃப் த ஷேர்ஸை வந்து அப்படியே கம்பெனியோட ஷேர்ஸாகவே அப்படியே வச்சுருக்காங்க. இந்த வெஞ்சூர் கேபிட்டலிஸ்ட் உள்ளே வந்த இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கம்பெனியோட வேல்யூவேஷன் எவ்வளோவா இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா 50 கோடியாக இருந்துச்சு. இதனால தான் இந்த 50 கோடியில் அந்த 7 கோடின்றது 14%. ஸோ அந்த 14% 7 கோடியை இந்த கம்பெனியில் அந்த வெஞ்சூர் கேபிட்டலிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதால் அந்த 14% ஆஃப் த ஷேர்ஸை வந்து இவருக்கு அலாட்மெண்ட் பண்ணாங்க. இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது இதோட வேல்யூவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 கோடியாக இருந்துச்சு. இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் இதோட வேல்யூ என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 கோடியாக இருக்குது. அப்போ 10 மடங்கு வளர்ச்சியை இந்த கம்பெனி 2 வருஷத்தில் பார்த்துருக்கு. இது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் பிளானு, நல்ல ஒரு ரெவென்யூ ஏர்ன் பண்ணதால தான் இந்த கம்பெனியால் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைய முடிஞ்சுது. இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கல்ல இந்த ப்ரொமோட்டர்ஸ், அந்த 2 ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், அவங்க 2 பேரோட வேல்யூ என்னவா இருக்குன்றதை நம்ம இப்போ இந்த டேபிளர் காலத்தில் பார்ப்போம். இப்போ இந்த டேபிளர் காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ப்ரொமோட்டரோட இனிஷியல் ஷேர் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா 40%. அதோட வேல்யூவேஷன் 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 40% ஷேர் ஹோல்டிங்கோட வேல்யூவேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா 2 கோடியாக இருந்துச்சு. இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் ஷேர் ஹோல்டிங் ஆஃப்டர் 2 இயர்ஸ்ன்ற இந்த இடத்துல அதே 40% ஆஃப் ஷேர் ஹோல்டிங் தான் அவர் வச்சுருக்காரு. பட் அதோட வேல்யூவேஷன் பார்த்திங்கன்னா இப்போ 10 மடங்கு அதிகமாகிடுச்சு இந்த 2 வருஷத்தில். 2 கோடியாக இருந்த வேல்யூவேஷன் இப்போ அவரோட வேல்யூவேஷன் பார்த்திங்கன்னா 20 கோடியாக இருக்குது. அவர் எவ்வளோ வெல்த்து க்ரியேட் பண்ணியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா 10 மடங்கு வெல்த்தை க்ரியேட் பண்ணியிருக்காரு இந்த 2 வருஷத்தில். அதே போல் இந்த ஏஞ்சல் 1 அண்ட் ஏஞ்சல் 2 இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் அவங்களோட ஷேர் ஹோல்டிங் 5%. அதோட வேல்யூவேஷன் பார்த்திங்கன்னா 25 லட்சம். இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறமும் அதே 5% தான் அவங்களோட ஷேர் ஹோல்டிங். ஆனால் அதோட வேல்யூவேஷன் பார்த்திங்கன்னா இப்போ 10 மடங்கு அதிகமாகி 2.5 கோடி ஆகிருக்கு. அவங்க 2 பேரோட வேல்யூவேஷனுமே இப்போ 10 மடங்கு வெல்த்தர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த 2 வருஷத்தில். இப்போ 4வதாக அந்த வெஞ்சூர் கேபிட்டலிஸ்ட் இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்தார். ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் அவரோட இனிஷியல் ஷேர் ஹோல்டிங் 0 தான், எதுவும் இல்லை. இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட ஷேர் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா 14%. அவர் 7 கோடி அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதால் மொத்தம் 50 கோடியில் 7 கோடின்றது 14%. ஸோ அவருக்கு வந்து அந்த 14% ஷேர் ஹோல்டிங்கை இப்போ அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதால் இப்போ இவரோட வேல்யூவேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா 7 கோடி. இவர் எந்த வெல்த்தும் க்ரியேட் பண்ணல, ஏன்னா இப்போ தான் அவர் வந்திருக்காரு. இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 50% ஷேர் ஹோல்டிங் வந்து அலாட் ஆகிடுச்சு. மொத்தம் 2.5 கோடி இனிஷியலில். இப்போ ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா 50% ஆஃப் த ஷேர்ஸ் வந்து அலாட்மெண்ட் ஆகிடுச்சு. அதோட மதிப்பு பார்த்திங்கன்னா 2.5 கோடியாக இருந்துச்சு. இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 14% வந்து இப்போ ஆட் ஆகிடுச்சு. ஷேர்ஸை வந்து அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ மொத்த ஷேர்ஸ் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா 64%. அதோட மதிப்பு இப்போ என்னவாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த 64% ஷேர்ஸோட மதிப்பு 32 கோடியாக இருக்குது. இப்போ திரும்பவும் நம்ம கதையை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர்கிட்ட ரொம்ப அடிஷ்னல் கேபிட்டல் அவருக்கு கிடச்சிருச்சு. அவருக்கு எவ்வளோ கேபிட்டல் தேவைப்பட்டுச்சோ இன்னொரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்கிறதுக்கும் இன்னும் சில ரீட்டைல் ஸ்டோர்ஸ் சிட்டியில் ஆரம்பிக்கிறதுக்கும் அவருக்கு தேவையான பணம் அவருக்கு கிடச்சிச்சு.
இப்போ பிஸ்னஸ் எல்லாம் இன்னும் நல்லா போயிட்டுருக்கு. நல்ல அவரோட கம்பெனி வந்து நல்ல பாப்புலாரிட்டி கிடைக்குது, நல்ல வளர்ச்சி அடையுது, அதிக வருமானம் கிடைக்குது. அவங்களோட மேனேஜ்மெண்ட் டீம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா ப்ரொஃபஷ்னலாக ஆகிட்டாங்க. இதனால் கம்பெனிக்கு நல்ல அதிகப்படியான ப்ராஃபிட்ஸும் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ திரும்பவும் இன்னும் ஒரு 3 வருஷம் பாஸ் ஆகுது. இந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கம்பெனி இன்னும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுற அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாகவும் நல்ல ஒரு ப்ரைஸ்லையும் கிடைக்கிறதால மக்கள் எல்லாமே ரொம்ப ஆர்வமாக அதை வாங்குறதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு நிறைய பேர் வந்து வாங்குகிறாங்க. அதனால் பிஸ்னஸ் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது, நல்ல வருமானமும் அவங்களுக்கு வருது. ஸோ அதனால் இந்த கம்பெனி இப்போ என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 5 சிட்டியில் எக்ஸ்ட்ரா அவங்களோட ஷோரூம்ஸை ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். அதனால் நிறைய அவங்க ரிசோர்ஸஸ்லாம் அவங்க ஹையர் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்னும் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ்லாம் அவங்க ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்கன்னா ஓவராலாக இன்னும் பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஓவராலாக பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற அந்த எக்ஸ்பெண்டிச்சரை பார்த்திங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க, சிம்பிளாக கேபெக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் எவ்வளோ அமௌண்ட் இப்போ எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா 40 கோடி தேவைப்படும். திரும்ப இன்னும் அந்த மாதிரி அதிக சிட்டிஸில் இந்த மாதிரி நம்மளோட ஷோரூம்ஸை ஓப்பன் பண்ணணும், நம்ம இன்னும் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ்லாம் அதிகப்படுத்தணும்னா இன்னும் 40 கோடி தேவைப்படுன்ற மாதிரி ஒரு எஸ்டிமேஷன் பண்ணுறாங்க. இப்போ இந்த கம்பெனி இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லக்கூடிய இந்த கேபெக்ஸ் ஃபண்டை இப்போ எப்படி ரெடி பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு இருக்கிற இப்போ இந்த பணத்தை ரெடி பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி இந்த 3 வருஷத்தில் நிறையா லாபம் ஈட்டியிருப்பாங்கள்ல, அந்த லாபத்தில் ஒரு பகுதியை இந்த மாதிரியான கேபெக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த தேவைக்காக அவங்க அந்த லாபத்தில் ஒரு பகுதியை எடுத்து இதுக்கு செலவு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தங்களோட லாபத்துலேருந்து ஒரு பகுதியை எடுத்து இந்த மாதிரி தங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணுறத வந்து இன்டர்னல் அக்யூரல்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆப்ஷன். அடுத்து இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்னொரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டை போய் அப்ரோச் பண்ணி அவங்களோட ஃபண்டை ரைஸ் பண்ண முடியும். இப்போ இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இந்த ரெண்டாவதாக ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டுக்கு மூலயமா அவங்க ஃபண்டை கலெக்ட் பண்ணுறாங்களே, அந்த ஃபண்டுக்கு பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா சீரியஸ் பி ஃபண்டிங்னு வச்சுக்கலாம். அடுத்ததாக 3வது இருக்க ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் போய் லோனுக்காக அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து பேங்க் வந்து இவங்களுக்கு லோன் தர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா இவங்களோட கம்பெனி வந்து நல்ல பாப்புலராக ரன் ஆகிட்டுருக்கு, நல்ல ரெவன்யூ கொடுத்துட்ருக்கு. ஸோ அதனால் பேங்க்ஸ் வந்து இவங்களுக்கு லோன் கொடுக்குறதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பேங்க்கை போய் அப்ரோச் பண்ணால் கண்டிப்பாக லோன் கிடைக்கும். ஸோ இது ஒரு மெத்தடு. இந்த பேங்க்கில் போய் வாங்குகிற இந்த லோனை வந்து ஃபினான்ஷியல் லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா டெப்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ கம்பெனி என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த 3 ஆப்ஷன் மூலமாகவே ஃபண்டை ரைஸ் பண்ணலான்ற முடிவுக்கு வராங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 15 கோடியை வந்து தங்களோட இந்த 3 வருஷம் லாபத்துலேருந்து ஒரு பகுதியை ஒரு 15 கோடியை வந்து இன்டர்னல் அக்யூரல்ஸ்னு சொல்லக்கூடிய தங்களோட லாபத்துலேருந்தே எடுத்து ஃபண்ட் பண்ணிக்கிறாங்க 15 கோடியை. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா இன்னொரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டு அப்ரோச் பண்ணி சீரியஸ் பி ஃபண்டிங்கிற பேரில் ஒரு 5% ஆஃப் ஷேர்ஸை வந்து அவங்களுக்கு அலாட் பண்ணி 10 கோடி ரூபாய் அது மூலிமா அவங்க ஃபண்டை ரெடி பண்ணுறாங்க. அடுத்து 3வதாக பார்த்திங்கன்னா ஒரு 15 கோடியை வந்து பேங்க்லேருந்து கடன் வாங்கிக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கம்பெனியோட வேல்யூவேஷன் என்னவாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 200 கோடி ரூபாவாக இருக்குது. ஸோ அந்த 200 கோடி ரூபாயில் இப்போ வந்த இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ரெண்டாவதாக வந்த இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து 5% வந்து அவருக்கு அந்த ஷேர்ஸ் அலோகேட் பண்ணுறதால அந்த 5% அமௌண்ட்டான 200 கோடியில் 5% ஆனால் அந்த 10 கோடி ரூபாவை அவர் வந்து ஃபண்ட் பண்ணுறதால அவருக்கு அந்த 5% ஆஃப் ஷேர்ஸை வந்து அவருக்கு இஷ்யூ பண்ணிடுறாங்க. இப்போ இந்த 4வது ஸ்டேஜில் இப்போ இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிளர் காலத்தில் இருக்க போல் ப்ரொமோட்டர் வந்து ஆல்ரெடி அவர் ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து 40% ஹோல்டிங்ஸ் வச்சுருந்தார் ஷேர்ஸை. அதாவது 20 லட்சம் ஷேர்ஸ் அவர்கிட்ட இருந்துச்சு. இப்போ அந்த 20 லட்சம் ஷேர்ஸோட வேல்யூவேஷன் இன்னி டேட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் 80 கோடியாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் ஏஞ்சல் இன்வெஸ்டர்னு சொல்லக்கூடிய அந்த 2 பேர் ஏஞ்சல் 1 அண்ட் ஏஞ்சல் 2 அவங்க வந்து பார்த்திங்கன்னா
2.5 லட்சம் ஷேர்ஸ் 2 பேருமே ஆளுக்கு 2.5 லட்சம் ஷேர்ஸ் வச்சுருந்தாங்க. அதாவது 5% ஹோல்டிங்கு. அவங்களோட வேல்யூ இன்றைக்கி என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாவாக இருக்குது. ஒவ்வொருத்தரோட வேல்யூமே 10 கோடி ரூபாவாக இருக்குது இப்போ அந்த கம்பெனியில். அதுக்கப்புறம் 3வதாக வந்த அந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் சீரிஸ் ஏ ஃபண்டிங்னு சொல்லியிருந்தோம்ல, ஃபஸ்ட்டு வந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அவரோட ஹோல்டிங் பார்த்திங்கன்னா 14%. அதாவது 7 லட்சம் ஷேர்ஸ் வச்சுருந்தார். இப்போ அவரோட வேல்யூவேஷன் இப்போ இந்த 3 வருஷம் கழிச்சு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 28 கோடியாக மாறி இருக்கு. இதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் சீரியஸ் பி ஃபண்டிங்னு சொன்னோம்ல, இப்போ 2வது வந்த இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து 5% ஹோல்டிங்ஸ் அவருக்கு அலர்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா 200 கோடியில் 5% அவர் ஃபண்டு கொடுத்ததால 10 கோடி ரூபாவை அவர் கொடுத்ததால அவருக்கு வந்து இப்போ 2.5 லட்சம் ஷேர்ஸ் வந்து அலாட் ஆகிருக்கு. இப்போ அவரோட வேல்யூவேஷன் இந்த டைமுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாய். அவர் என்ன ஃபண்ட் பண்ணாரோ அந்த அமௌண்ட் தான் அப்படி இருக்கு. ஏன்னா அவர் இப்போ தான் வந்திருக்காரு இந்த பிஸ்னஸ்க்குள்ளே. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னமுமே 31% ஆஃப் ஷேர்ஸ் வந்து யாருக்குமே அலாட்டட் ஆகாமல் அப்படியே தான் இருக்குது கம்பெனியோட பேரில். இப்போ அந்த அலாட் ஆகாத அந்த 31% ஆஃப் ஷேர்ஸோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 62 கோடி. இப்போ அடுத்து இன்னும் ஒரு 3 வருஷம் போகுது. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இப்போ 8 வருஷத்து பழைய கம்பெனியாக இருக்குது. 200 கோடி ரூபாய் மதிப்பில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட வளர்ச்சியும் ரொம்ப நல்ல வளர்ச்சியை கொடுக்கு. நல்ல ஒரு வருமானம் இருக்குது இந்த கம்பெனியில். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி இன்னும் நம்ம இந்தியா ஃபுல்லாக இதோட பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் பண்ணணும். மேனுஃபேக்சரிங் நம்ம நாடு ஃபுல்லாக இந்த ஷோரூம்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணணும். நிறையா மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்லாம் ஆரம்பிக்கணுன்ற ஒரு ஐடியாவுக்கு வராங்க. இன்னும் வேறு அவங்களோட இப்போ இந்த மொபைல் பிராண்ட்ஸில் இன்னும் புது மொபைல் பிராண்ட்ஸ் எல்லாம் நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நிறைய மாடல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். 4G 5Gன்னு எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு ஐடியாவுக்கு வராங்க. நல்ல தரமான ப்ராசஸரோட நல்ல ரேமு ரோம்லாம் இருக்க மாதிரி நல்ல ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்லாம் இன்னும் வேறு டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்லாம் அவங்க ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவுக்கு வராங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு தேவைப்படுற கேபெக்ஸு ரெக்குயர்மெண்ட்டு என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 60 கோடி அவங்களுக்கு தேவைப்படுது. அவங்க வந்து இப்போ பேங்க்கில் கடன் மூலிமா இந்த ஃபண்டை ரெடி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ அவங்களோட லாபத்தை எல்லாம் அந்த பேங்க்கு ஃபைனான்ஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டே அதிகமாக அதில் போயிடுது. ஸோ அதனால் அவங்க டெப்ட் மூலிமா இந்த ஃபண்டை கலெக்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறாங்க. ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டையும் போய் அவங்க அப்ரோச் பண்ணி ஃபண்டு கலெக்ட் பண்ணுவோம் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன அமௌண்ட்டை தான் அவங்களால ஃபண்ட் பண்ண முடியும். பெரிய அமௌண்ட்டெல்லாம் அவங்களால ஃபண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அவங்க அப்ரோச் பண்ணுற அடுத்த ஆள் யாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர்னு சொல்லக்கூடிய அந்த இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட மைண்டில் வராங்க. ஸோ அவங்கள அப்ரோச் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. இந்த ப்ரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ்ன்றவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஹை குவாலிஃபைடான எக்ஸலண்ட்டான ப்ரொஃபஷ்னல் பேக்ரவுண்டில் இருக்கவங்க. அவங்களால வந்து ரொம்ப அதிகப்படியான அமௌண்ட்ஸ் எல்லாம் அவங்களால ஃபண்ட் பண்ண முடியும். இந்த ப்ரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ்ன்றவங்க ஒரு கம்பெனியோட வளர்ச்சிக்காக அவங்க ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட அவங்க சைட்லேருந்து அவங்க எந்த கம்பெனியில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனியோட போர்ட் டைரக்டர்ஸில் ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் கூட தங்களோட சொந்த ஆளுங்களே அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த கம்பெனியை ஒரு சரியான ஒரு டைரெக்ஷனில் கொண்டு போகிறதுக்கான வேலையை கூட அவங்க செய்வாங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட மதிப்பு இன்னைய டேட்டுக்கு என்னவாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 400 கோடியாக இருக்குது. அதில் வந்து இவங்களுக்கு தேவையான பணம் 60 கோடியை வந்து இந்த ப்ரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் தான் ஃபண்ட் பண்ணுறாங்க. 400 கோடியில் 60 கோடின்றது 15%ன்றதால இவங்களுக்கு வந்து அந்த ஷேர்ஸை வந்து 15% ஆஃப் ஷேர்ஸை வந்து இவங்களுக்கு 15% ஆஃப் ஷேர்ஸை வந்து இந்த ப்ரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ்க்கு அலாட் பண்ணுறாங்க இந்த கம்பெனி. இப்போ இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இந்த ஸ்டேஜில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இந்த ஸ்டேஜில் இப்போ இப்படி தான் இருக்கும். அதாவது ப்ரொமோட்டருக்கு 20 லட்சம் ஷேர்ஸ் இருக்குது ஆரம்பத்தில் இருந்தே. அவரோட ஹோல்டிங் பார்த்திங்கன்னா 40%. இப்போ இதோட வேல்யூவேஷன் என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா 8 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ 160 கோடியாக இருக்கும் அவரோட வேல்யூவேஷன்.
அதுக்கப்புறம் ஏஞ்சல் 1 and 2 இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து 2.5 லட்சம் ஷேர்ஸ் 2.5 லட்சம் ஷேர்ஸ் 2 பேரும் வச்சுருக்காங்க. அவங்களோட வேல்யூவேஷன் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 கோடியாக இருக்கும். அதுக்கப்புறம் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ஏ அண்ட் பி இவங்களோட ஷேர்ஸ் ஹோல்டிங் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டு ஏவோட ஷேர்ஸ் பார்த்திங்கன்னா 7 லட்சம், அவரோட ஹோல்டிங் 14%. இப்போ அவரோட வேல்யூவேஷன் என்னவாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா 56 கோடியாக இருக்குது. அதுக்கப்புறம் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் சீரிஸ் பியோட ஹோல்டிங் ஷேர்ஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 2 லட்சம் ஷேர்ஸ் அவர் வச்சுருந்தார். அது வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா 5% ஹோல்டிங் அது மொத்தத்தில். இப்போ அவரோட வேல்யூவேஷன் என்னவாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா 20 கோடியாக இருக்குது. இப்போ கடைசியாக வந்த ப்ரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர் வந்து அவரோட ஃபண்டை வந்து சீரியஸ் சி ஃபண்டுன்னு வச்சுக்குவோம். அவரோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என்னவாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா அவருக்கு 10 லட்சம் ஷேர்ஸ் அவருக்கு அலாட் ஆகுது. ஏன்னா ஒரு 15% ஹோல்டிங்கை அவருக்கு அலாட் பண்ணி ஆகணும். அதாவது இப்போ அவரோட வேல்யூவேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா அதே சேம் தான், 60 கோடி தான். அவர் என்ன இப்போ ஃபண்ட் பண்ணாரோ அதுவே தான் இருக்கும். ஏன்னா அவர் இப்போ தான் வந்தார். ஸோ அதால் அவரது வந்து 60 கோடி. இப்போ மொத்தமாக பார்த்திங்கன்னா 44,50,000 ஷேர்ஸ் வந்து அலாட் ஆகிடுச்சு. அது மொத்த ஹோல்டிங்கில் பார்த்திங்கன்னா 84%. இப்போ வந்து 84% ஆஃப் ஷேர்ஸ் வந்து அலாட் ஆகிடுச்சு இவங்க எல்லாருக்கும். மொத்த வேல்யூவாக இப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 336 கோடியாக இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் இன்னும் ஒரு 16% ஆஃப் ஷேர்ஸ் வந்து யாருக்கும் அலாட் ஆகாமல் அப்படியே தான் இருக்குது. கம்பெனியோட ஷேர்ஸாக அப்படியே தான் இருக்குது. இப்போ அதோட வேல்யூ என்னவாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா 64 கோடி. அந்த 16% ஷேர்ஸோட வேல்யூ 64 கோடி இன்னும் யாருக்கும் அலாட்டட் ஆகாமல் அப்படியே தான் இருக்குது. இந்த பிஇ இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜெல்லாம் அவங்க இந்த கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முன் வர மாட்டாங்க. ஆல்ரெடி அந்த கம்பெனி ரொம்ப வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கணும், நல்ல ரெவென்யூஸ் நல்ல வருமானத்தை கொடுத்துட்ருக்கணும், நல்லா போயிட்டுருக்கணும், நல்ல வளர்ச்சி பாதையில் போயிட்டுருக்கணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் தான் இந்த பிஇ இன்வெஸ்டர்ஸ்லாம் கம்பெனிக்குள்ளே வருவாங்க, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முன் வருவாங்க. இவங்க வர்றதுக்கு அந்த கம்பெனி கண்டிப்பாக ஒரு பல வருஷங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் போயிட்டுருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இவங்க வந்து இந்த கம்பெனிகளுக்கெல்லாம் ஃபண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்லாம் இவங்களுக்கு முன்னாடியே அவங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அவங்க வருவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இந்த கம்பெனிகளில். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 வருஷம் கடந்து போகுது. இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கம்பெனி வேறு லெவலில் நல்லா ப்ரோக்ரஸ் ஆகி நல்லா வளர்ச்சி பாதையில் நல்லா போயிட்டுருக்கு. இவங்க வந்து இந்தியா ஃபுல்லாகவுமே நிறைய சிட்டிஸில் அவங்களோட ஷோரூம்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. நிறையா மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ப்ரொமோட்டர் இதோட ஸ்டாப் ஆகணும்னு அவர் நினைக்கல. அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்னும் வெளிநாடுகளுக்கெல்லாம் தங்களோட ப்ராடக்டை எடுத்துகிட்டு போகணும், வெளிநாடுகள்லாம் நிறைய ஷோரூம்ஸ் ஓப்பன் பண்ணணும், நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வராரு. இந்த டைமில் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணோன்னா இந்த கம்பெனிக்கு ரொம்ப அதிகப்படியான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லக்கூடிய அந்த கேபெக்ஸ் ரிக்குவயர்மெண்ட் ரொம்ப அதிகமாக இப்போ தேவைப்படுது. இப்போ இந்த மேனேஜ்மெண்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுன்னு எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 200 கோடி ரூபாய் இப்போ எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இவங்களோட கம்பெனியை இன்னும் இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகணும், வெளிநாடுகள்லாம் இவங்களோட கம்பெனியோட ப்ராடக்ட்ஸை எடுத்துகிட்டு போய் ஷோரூம்ஸ் ஓப்பன் பண்ணி செல் பண்ணணும், அங்கே நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்லாம் ஆரம்பிக்கணும்னா அவங்களுக்கு இன்னும் 200 கோடி ரூபாய் தேவைப்படுறதா ஒரு எஸ்டிமேஷன் போடுறாங்க. இப்போ இந்த கம்பெனி ஃபண்டு ரைஸ் பண்ணுறதுக்கான என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் இந்த ஃபண்டு கேபெக்ஸ் ரிக்குவயர்மெண்ட்ஸை அவங்களோட இந்த ஏற்கனவே இந்த கடந்து வந்த இந்த வருஷங்களில் கிடைச்ச லாபத்து மூலிமா ஒரு இன்டர்னல் அக்யூரல்ஸ் மூலிமா ஃபண்ட் பண்ணலாம். அதாவது கிடைச்ச லாபத்துலேருந்து ஒரு பகுதியை எடுத்து இந்த மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கு பேர் இன்டர்னல் அக்யூரல்ஸ்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இன்னும் ஒரு ப்ரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டரை அப்ரோச் பண்ணி அவர் மூலிமா சீரியஸ் டி ஃபண்டிங்னு ஒரு ஃபண்டை நம்ம கலெக்ட் பண்ணலாம். இது 2வது ஆப்ஷன். 3வதாக இருக்க ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மறுபடியும் பேங்கர்ஸ் கிட்ட போய் நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 4வதாக இருக்க ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டெப்ட் பாண்ட்ஸ். இதுவும் ஒரு ஃபண்டை ரைஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான். பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணி அது மூலிமா பணத்தை கலெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஃபைனலாக இப்போ நம்ம வரப்போகிற விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் போய் ஐபிஓ மூலிமா அப்ளை பண்ணி இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக அனௌன்ஸ் பண்ணி பப்ளிக்கிட்டேருந்து பணத்தை ரைஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு காம்பினேஷனாக பணத்தை ரைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இப்போ இந்த ஒரு 6 ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த டைம் கம்பெனி என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து ஏற்கனவே தங்களோட லாபத்துலேருந்தே எடுத்து இன்டர்னல் அக்யூரல்ஸ்ன்ற
மெத்தடு படி தங்களோட லாபத்துலேருந்தே எடுத்து ஒரு குறிப்பிட்ட பணத்தை எடுத்து ஃபண்ட் பண்ணிக்கலாம். மீதி பணத்தை வந்து நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணி பப்ளிக் கிட்டேருந்து நம்ம ஃபண்டு ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. ஐபிஓன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தங்களோட ஷேர்ஸை பப்ளிக் கிட்ட செல் பண்ணி அது மூலிமா ஃபண்டு ரைஸ் பண்ண வர்றதால இது வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். இதோட ஐபிஓவோட ஃபுல் ஃபார்ம் இது தான், இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்னு சொல்லுவாங்க. முதல்ல ஷேர்ஸை பப்ளிக் கிட்ட இஷ்யூ பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதால இது இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ எப்படி வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டு, ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், ப்ரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே தங்களோட ஷேர்ஸை அலாட் பண்ணி அவங்ககிட்ட இந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்களோ, அதே போல் தான் இந்த கம்பெனியோட ஷேர்ஸை நிறைய ஷேர்ஸாக பிரித்து பப்ளிக் கிட்ட செல் பண்ணி அது மூலிமா ஃபண்டு கலெக்ட் பண்ணுறது தான் இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்னு சொல்லக்கூடிய இந்த ஐபிஓ மெத்தட். ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகி அது மூலிமா ஃபண்டை கலெக்ட் பண்ணணுன்னா முதல்ல இந்த ஐபிஓ ப்ராசஸ் மூலிமா தான் பப்ளிக் கிட்டேருந்து நம்ம ஃபண்டை கலெக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த ஸ்டேஜில் பல கேள்விகள் நம்மளுக்குள்ளே வரும். எந்த மாதிரியான கேள்விகள்னு பார்த்திங்கன்னா, எதனால் இந்த கம்பெனி வந்து ஐபிஓ அப்ளை பண்ணி ஐபிஓ மூலிமா போய் ஷேர் மார்க்கெட் மூலிமா போய் பப்ளிக் கிட்ட எதனால் இவங்க ஃபண்டை கலெக்ட் பண்ணணும்? இப்போ ஐபிஓ அப்ளை பண்ணி ஃபண்டை கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே, இதையும் அவங்க ஏற்கனவே இருந்த அந்த ஸ்டேஜிலே இப்போ வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் மூலிமா ஃபண்டை கலெக்ட் பண்ணாங்க, ப்ரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் மூலிமா ஃபண்டை கலெக்ட் பண்ணாங்க. ஏன் இதை அவங்க அந்த ஸ்டேஜ்லேயே ஏன் அவங்க ஐபிஓ அப்ளை பண்ணி பப்ளிக் கிட்ட ஃபண்டை கலெக்ட் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்விலாம் தோணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ ஐபிஓ மூலிமா அப்ளை பண்ணி ஷேர்ஸ் எல்லாம் அவங்க பப்ளிக் கிட்ட செல் பண்ணி அது மூலிமா ஃபண்டை ரைஸ் பண்ணால் ஏற்கனவே ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களோட நிலமெல்லாம் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இப்போ பப்ளிக் பார்த்திங்கன்னா, ஒரு ஐபிஓக்கு ஒரு கம்பெனி வருதுன்னு பார்த்தா வருதுன்னா பப்ளிக் அந்த கம்பெனியை எந்த மாதிரி கம்பெனிக்கிட்ட இருந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கணுன்னா பப்ளிக் என்னென்னலாம் அந்த கம்பெனிக்கிட்ட எதிர்பார்ப்பாங்க, எந்த மாதிரிலாம் அந்த கம்பெனி இருந்தால் அந்த கம்பெனியை வாங்கிறதுக்கு அவங்க விருப்பப்பட்டு வருவாங்க, ஐபிஓக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியை எந்த மாதிரிலாம் இருந்திருக்குன்ட்டு அவங்க பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும். அப்புறம் ஐபிஓ ப்ராசஸ்ன்றது எப்படி எவால்வ் ஆகுது? இப்போ ஐபிஓ ப்ராசஸ்னால் அது எப்படி ஒரு கம்பெனி ஐபிஓ ப்ராசஸ் பண்ணி ஃபினான்ஷியல் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே லிஸ்ட் ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு கம்பெனி ப்ரைவேட் கம்பெனியாக இருக்க கம்பெனி தங்களை ஒரு பப்ளிக் லிமிட்டடாக அனௌன்ஸ் பண்ணி ஐபிஓ அப்ளை பண்ணி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே லிஸ்ட் ஆகிறதுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, யாரெல்லாம் இந்த கம்பெனிக்கும் இந்த ஷேர் மார்க்கெட் நடுவில் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேட்டர்ஸாக இருந்து இந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்ற கேள்விக்கெலாம் நம்மளுக்கு தோணும். அதுக்கப்புறம் கம்பெனி ஐபிஓ அப்ளை பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாறினதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி பலதரப்பட்ட கேள்விகள் நம்மளுக்குள்ளே தோணும். இந்த கேள்விகளுக்கான விடைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு வீடியோவில் இப்போ சொல்ல போகிறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு. இப்போ இந்த கம்பெனி ஆரம்ப ஸ்டேஜில் இருந்து எப்படி வளர்ச்சி அடைஞ்சு இப்போ இந்த ஐபிஓ வரைக்கும் வருதுன்றதை மட்டும் இந்த வீடியோவோட பார்த்துட்டு நம்ம முடிப்போம். இனி அடுத்து வரப்போகிற வீடியோவில் இந்த ஏற்கனவே சொன்ன இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே நம்ம பதிலை பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் அண்டு சஜஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தரமான வீடியோவில் நல்ல ஒரு கண்டென்ட்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.